இந்த அவையில் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும், இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற மாணவ கண்மணி அனைவருக்கும் ஆரம்பமாக என் இதயம் கனிந்த சலாத்தினை பதிலை ஆதரவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الإشراك بالله والعقوق الوالدين وقتل النفس ويمين الغموس صدق رسوله النبي الكريم. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜிதபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில், அவர்களுடைய அந்த ஹக்கினுடைய விஷயத்தில் நமக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் தேவை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், அவர்களை நீங்கள் இப்படி நடத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் சூரத்துல் பனி இஸ்ராயீல் மிக அருமையாக சொல்லுவான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், வகதா ரப்புக, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனை வணங்க வேண்டும், அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் அந்த இடத்துல பேசல. இந்த நபிமார்கள் இடத்துல இப்படி செய்யணும், இவங்களை நீங்க பின்பற்றணும்னு சொல்லி அல்லாஹ் பேசல. அடுத்து அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அது மட்டும் சொல்லல, வெறும் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி முடித்து விடவில்லை. அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிக நிலையை அடைந்து விட்டால், இயலாமை நிலையை அடைந்து விட்டால், அவர்களுடைய அந்த சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சக்தி பெறாமல் ஆகிவிட்டால் அந்த நிலையை கண்டு நீங்க சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என்பதாக சொல்றான். அப்போ நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இதனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நாமெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது நம்முடைய சுய தேவைகளை கூட நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது, நம்முடைய மலஞ்சலங்களை கூட நம்மளால் அதை சுத்தம் செய்ய முடியாது. அந்த நிலையிலே உன்னுடைய பெற்றோர்கள் தான் உன்னுடைய சுய தேவைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்தார்கள். அப்போ நம்முடைய சுய தேவைகளை எல்லாம் 1000 முறை அவர்கள் நம்முடைய சுய தேவைகளை தீர்த்து கொடுப்பதற்கு அவர்கள் ஒரு முறை கூட யோசித்தது கிடையாது, அதை நினைத்து அவர்கள் முகம் சுளித்தது கிடையாது. ஆனால் அவர்களுடைய அந்த சுய தேவையை, அவர்கள் வயோதிகமாகிய பிறகு அவர்களுடைய சுய தேவைகளை நாம் அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு, ஒரு முறை செய்து கொடுப்பதற்கு நாம் 1000 முறை நாம் யோசிக்கின்றோம், அதனை நினைத்து நாம் முகம் சுளிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பெற்றோர்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ அநாத ஆசிரமங்கள், எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. காரணம், தன்னுடைய பெற்றோர்களை அவனால் பாதுகாத்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய பெற்றோர்களை அவனால் பராமரிக்க முடியவில்லை. அந்த காரணத்தினால் தன்னுடைய பெற்றோரை முதியோர் சேர்க்கின்றார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், பெற்றோர்கள்ட்ட எதிர்த்து பேசுறது, தவறா பேசுறது, அவங்களை திட்டி பேசுறது பாவம் இல்லைன்னு நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் இஷ்ராக்கு பில்லா, பெரும்பாவம் சொல்லும் போது பெருமானார் சொல்கிறார்கள், அல் இஷ்ராக்கு பில்லா, இறைவனுக்கு இணை வைப்பது பெரும்பாவம். சொல்லி முடிச்சுட்டு வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை பெருமானார் சொல்லல, அடுத்து சொல்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்களை நோவினை செய்வதும் அது பெரும்பாவம் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இப்ப நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல ஒரு 3 இடத்துல ரெண்டு விஷயத்த சேர்த்து சேர்த்து சொல்றான். அதுல ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு செஞ்சானா அந்த விட்டம் பாத்தீங்களா, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆரம்பமாக, வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கும் நீங்க வழிபடுங்க. ஒரு மனிதர் சொல்றாரு, நான் அல்லாஹ் சொல்றதை ஏற்று நடப்பேன்பா, ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டேன், அவங்க பேச்ச கேட்க மாட்டேன், அவங்க சொல்றதை நான் ஏற்று நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹ்வுக்கு வழிபட்டதும் ஏற்றுக்கொள்ளாம போயிடும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்து கொடுங்க. ஒரு மனிதர் சொல்றான், நான் தொழுக வேணா தொழுகுவேன், ஜக்காத்தெல்லாம் கொடுக்க முடியாது, என் சொத்துல இருந்து நான் சம்பாதித்தது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அப்படி சொல்றாரு. அப்போ அவர்கள் தொழுத தொழுகைகளையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்து 3ஆவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் எனக்கும் உபகாரம் செய்யுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம், எனக்கும் நீங்க உபகாரம் செய்யணும், என்னுடைய ஹக்கினுடைய விஷயத்தை நீங்க நிறைவேற்றணும். உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவருடைய ஹக்கினுடைய விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகின்றான். இறுதியாக ஒரு 10 விஷயம், ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய 10 விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையினுடைய இறுதி கட்டத்துக்கு நான் வரேன். இமாம் பெருமக்கள் கிதாபுகள்ல எழுதுவார்கள், முதல்ல உங்களுடைய பெற்றோர்கள் உன்னிடத்திலே உணவு கேட்டால் அந்த உணவை வாங்கி கொடுப்பது உன்னின் மீது கடமை. இரண்டாவது, உன்னுடைய பெற்றோர்கள் உன்னிடத்தில் ஆடை வாங்கி கேட்டால் அதனை அவர்களுக்கு நீ அணிவித்து அவர்களை அழகுபடுத்தி பார்ப்பது உன்னின் மீது கடமை. மூணாவதாக, அவர்களுக்கு நீ பணிவிடை செய்வது உன்னின் மீது கடமை. நாலாவதாக சொல்கிறார்கள், அவர்கள் உன்னை அழைத்தால் நீ அவர்களுடைய அழைப்பிற்கு நீ பதில் கொடுக்க வேண்டும். இமாம் பெருமக்கள் ஒரு விஷயத்தை சேர்த்து எழுதுவாங்க, நீ நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்த நஃபீலை நீ விட்டு உன்னுடைய பெற்றோருடைய பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்து அவருடைய பேச்சுக்கு நீ பதிலளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்து, அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்க சொன்னால் அப்படி நடக்க கூடாது என்பதாக சொல்கிறார்கள். அடுத்து, அவர்களிடத்தில் நீ கடுமையாக பேசக்கூடாது, முகம் சுளித்து பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் நீ பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது, அது அவர்களுக்கு நீ தருகின்ற கண்ணிய குறைவு என்பதாக சொல்கிறார்கள். இறுதியாக சொல்கிறார்கள், அவர்கள் நடந்து சென்றால், உனக்கு முன்னாடி அவங்க நடந்து போறாங்க, அவர்களை முந்தி அடித்து அவர்கள் நடந்து போகக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள். 9ஆவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அவர்கள் உன்னிடத்தில் ஏதேனும் ஒரு பொருள் கேட்டால் உனக்கு உன்னுடைய உள்ளத்திற்கு எந்த பொருள் பிடிக்குமோ அந்த பொருளைத்தான் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இறுதியாக அவர்களுடைய மகபிரத்திற்காக அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது, அந்த கபரில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நீ துஆ செய்வது உன்னின் மீது கடமை என்பதாக இமாம் பெருமக்கள் ஒரு 10 விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லி காமிக்கின்றார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பொருள், அந்த தாய் என்கின்ற அந்த அன்பும் தந்தை என்கின்ற அந்த நேசமும் நம்மிடையே இருக்கும் போது அதனுடைய மதிப்பு தெரியாது. அந்த நேசமும் அந்த கருணையும் என்றைக்கு நம்ம இடத்திலிருந்து பிரிந்து செல்கிறதோ அன்றைக்கு அதனை நினைத்து நாம் வருந்துவோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவருடைய ஹக்கினுடைய விஷயத்தில் நாம் சரிவர இருக்க வேண்டும். சரிவர இருந்தால்தான் நம்முடைய சுவனமும் கூட நமக்கு கிடைக்கும் என்பதாக இமாம் பெருமக்கள் கிதாபுகள் எழுதுவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் அவருடைய ஹக்குனுடைய விஷயத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ளக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு அவர்கள் மரணித்த பிறகும் அவர்களுக்காண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.